புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை கூட நாங்கள் வாசிக்க போறோம். பிரசங்கியின் புத்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக வாசித்து உதவி செய்யுங்கள். யாரென்றாலும் வாசிக்கலாம், சவுண்டா வாசித்தால் சரி. 11:3 மேகங்கள் நிறைந்திருந்தால் மலையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மரமானது வடக்கே விழுந்தாலும் தெற்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க கவனியுங்கள். ஒரு மரம் வெட்டும் பொழுது எந்த பக்கம் விழுகுதோ அந்த பக்கம் தான் அது என்ன செய்யும்? இருக்கும். அதை பைபிளில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பரிசுத்த வேத வார்த்தையில, விஞ்ஞானங்களை சொல்லுகிற வார்த்தையில, உலக படைப்புகள், உலக முடிவுகள், அரசியல் முடிவுகளை சொல்லப்படுகிற பைபிளில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன? மரம் எங்கே விழுகுதோ அங்கேயே கிடக்கும். அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? ஆவியானவர் ஏன் அதை எழுதினார்? அதைத்தான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலே தேவ செய்திக்கு தலைப்பு விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும் என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். ஒரு விசை கூட இருக்கிற இடங்களை கண்களை மூடி வலது கையை உயர்த்தி ஒரு சிறு ஜெபம் செய்வோம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறேன். உம்முடைய ஜீவ மன்னாவை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும்படியாய் கேட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு மரம் அது விழுகிறது. ஆனால் விழுந்த பிற்பாடு அந்த மரம் எழும்பவில்லை, அந்த மரம் அசையவில்லை, அது விழுந்த இடத்திலேயே இருக்கிறது. ஆனால் ஒரு தேவ பிள்ளையும் ஒரு பரிசுத்தவானும் விழுகிறான். விழுகிறது என்று சொல்லும் பொழுது ஆக்சிடென்ட்களை குறித்து நான் இந்த இடத்துல பேசவில்லை. பாவங்களில, அவிசுவாசங்களில, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில தேவ பிள்ளைகளும் விழுகிறார்கள். ஆனால் மரம் எழும்பாது, தேவ பிள்ளை எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. மரம் விழுந்து கிடக்கிறது போலவே இந்த திருப்பந்தி ஆராதனைக்கு வந்திருக்கிற நானும் நீங்களும் விழுந்திருக்கிற பாவத்தில் அப்படியே விழுந்து கிடக்காமல் ஆண்டவருக்காக எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு ஓட்டப்பட்டிகள் வைக்கும் பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள், தடுக்கி விழுந்தாலும் பிற்பாடு எழும்பி மண்ணை தட்டி போட்டு ஓடுவார்கள். அத போல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களுடைய ஆயுள் முடியும் வரைக்கும் சில விழுகைகள் வரும், சில தடுமாற்றங்கள் வரும். ஆனாலும் அப்படியே இருக்காமல் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில ஆவியானவர் உனக்கு வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 46வது வசனம். ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அந்த சத்துருக்களை அவர்களை தூரத்துளாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்தை சிறைப்பிடித்து கொண்டு போகும்போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அழகாக ஆண்டவருடைய பரிசுத்தமான ஜீவமன். எங்க கவனிங்கள், ஜன்னல் பக்கம் தினேசங்களை கவனிக்க கூடாது.
ஜீவ மன்னா என்ன சொல்லுகிறது? பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. அப்படி என்ன அர்த்தம்? மரம் விழுகிறது போல மனுஷர்களும் விழுகிறார்கள், பாவத்திலே விழுகிறார்கள். கோபத்திலேயோ, சினத்திலேயோ, கடனிலேயோ, எரிச்சலையோ, தேவையில்லாத பாவங்களிலேயோ தேவ பிள்ளைகள் விழுகிறார்கள் என்பது உண்மை. யாரும் சொல்ல முடியாது நான் பாவம் செய்யாதாள், என்னட்ட ஒரு பாவம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் 1 யோவான் 8வது அதிகாரம் 1 யோவான் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். 1 யோவான் 1:8. செய்திக்கு போருக்கு முன்பதாக இந்த வசனங்கள் வாசித்தால் நல்லம். 1 யோவான் 1:8. ஆகையால் நாம் சத்தியத்துக்கு உடன் வேலை ஆட்களாகும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாய் இருக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சரியா வாசிக்க பழகணும். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஐயா, நீ எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருக்கலாம், எவ்வளவு காலம் சபைக்கு வரலாம், ஆனால் யோவான் எழுதுகிறார் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் ஆண்டவர் இயேசு அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்க முடியாது. அப்படி என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷர்களும் ஏதோ ஒரு பாவங்களில் விழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையின் நீதியும். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய சத்தியங்களில், கிறிஸ்தவ சத்தியங்களில் முக்கியமானது மன்னிப்பு. இந்த மன்னிப்பை வைத்துத்தான் உலகத்தானும் கிறிஸ்தவத்தை கேலி பண்ணுகிறான். என்னவென்றால் நீங்க எவ்வளவு பாவம் செய்தாலும் ஆண்டவர்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டு போடுவீங்க அப்படி என்று சொல்லுவார்கள். எது எப்படியோ, இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் இன்றைக்கு என் பாவங்களை மன்னிக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக, ஜீவன் உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக அவர் இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய் என்றால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட சந்தர்ப்பம் உனக்கு இருக்கிறது. ஆகவே வார்த்தை சொல்லுகிறது, மரத்தை போல விழுந்த இடத்திலே கிடக்காமல் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால், நாம் விழுந்ததை ஒத்துக்கொண்டால், நாம் விழுந்த காரியத்தை ஆண்டவரிடமாக சரி செய்தால் அதை மன்னித்து பரிசுத்தமாக்க இயேசு நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சவுண்ட சொல்லுங்க, அல்லேலூயா. மரம் விழுந்தால் விழுந்த இடத்திலேயே கிடக்கும், ஆனால் நீதிமான் விழுந்தால், மரம் விழுந்தால் எழும்பாது, நீதிமான் விழுந்தாள். அதை நீதிமொழிகள் புத்தகத்திலே வாசிக்கிறோம். வாசியுங்கள். 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 24:16. ஜீசஸ். அல்லேலூயா. நீதிமான் 7 சொல்லுங்க, எனக்கு பின்ன சொல்லுங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாளு எழுந்திருப்பான். அல்லேலூயா. யாரு நீதிமான்? நீதிமான் எத்தனை தரம் விழுகிறான் வார்த்தை சொல்லுகிறது. இங்க கவனிங்க. 7 காட்டுங்க, கைவிரல காட்டுங்க. எத்தனை தரம்? வடிய காட்டுங்க, வடிய காட்டுங்க. தூக்கி இல்ல 7. பைபிள்ல 7 என்னத்துக்கு அடையாளம்? பரிபூரணம். 7வது நம்பர் வேதத்தில் வரும் பொழுது அது பரிபூரணத்தை குறிக்கிறது. அப்ப இந்த நீதிமான் எத்தனை தரம் விழுகிறானோ அப்ப அது என்னத்தை குறிக்கிறது? அவன் பரிபூரணமாய் விழுந்தாலும். அல்லேலூயா. ஒரு மரம் அடி மண் கிண்டப்பட்டு வேரோட சாய்கிறது போல ஒரு நீதிமான் சாய்ந்தாலும் அவன் எழுந்து நிற்பான். ஏனென்றால் அவனுக்குள்ளே
கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்குள்ள இருக்கிறது. அப்படியே கீழே கிடக்காத, பாவத்திலேயே வாழாத, மறுபடியும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் சர்வ வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் எந்த பாவத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் மன்னித்து பரிசுத்தவான்களாய் மறுபடியும் எங்களை மாற்ற ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமான்கள், கர்த்தருடைய பிள்ளைகளும் சில வேளைகளை பாவத்திலே விழுவார்கள், தவறுகளிலே விழுவார்கள். நான் சொல்லுகிற சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு சகோதரி என்னிடம் வந்து சொன்னார், நீங்க என்ன பாவத்தை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருவீங்க, உங்களோட ஆண்டவர் மன்னிச்சிருவார். நான் என்ன பாவத்தை செய்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பார். ஆனால் ஒரே பாவத்தை திரும்ப திரும்ப செய்தா அவன் சொல்லுங்க, பாவத்துக்குத்தான் மன்னிப்பு இருக்கு, அக்கிரமத்துக்கு அடிதான் இருக்கு. பாவம் என்பது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் விழுகிறது, அக்கிரமம் என்பது தெரிஞ்சு தெரிஞ்சு செய்கிறது. அது அடி வேண்டித்தான் அது திருத்திர பாவம். ஆனாலும் ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, சில வேளைகளில் ஆண்டவற்ற பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், திருப்பந்தில இருக்கிறவர்கள், ஊழியத்தை செய்கிறவர்கள் தவறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் அந்த தவறில இருந்து எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்துல நீதிமான்களை விழுத்துகிற 3 பாவங்களை சொல்ல போகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். ஆண்டவருடைய பரிசுத்தவான்களையும் விழுத்தக்கூடிய மிக முக்கியமான 3 பாவங்கள். அந்த 3 பாவங்களிலே விழுந்த நீதிமான்கள் எப்படி எழும்பினார்கள் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 9வது அதிகாரம். ஆதியாகமம் 9வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 9:21. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் திராட்சரசத்தை குடித்து வரி கொண்டு வஸ்திரம் விலகப்படுத்திருந்தான். இங்கே கவனியுங்கள். ஒரு நீதிமானை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த நீதிமான் என்ன செய்கிறானாம்? வரி கொண்டு வஸ்திரமே உடம்புல இருக்கிறது தெரியாமல் வஸ்திரம் விலகி கிடக்குது. அம்மான் படுத்து கிடக்கிறார். என்னத்துல சொல்லுங்க, சவுண்டா கதைகள் என்னப்பா? என்னத்துல? வெறியில. யாரு யார் இந்த நீதிமான்? முழு உலகமுமே அக்கிரமம் செய்யுது. இந்த முழு உலகத்தின் மேல் ஆண்டவர் கோபம் கொண்டு இந்த முழு உலகத்தை என்னத்தால் அழிச்சார்? தண்ணியால. மேல மழை பெய்யுது, கீழே இருக்கிற நிலங்கள் வெடிக்குது, ஜலம் பெருகி முழு உலகம், மிருக ஜீவன்கள் எல்லாம் அழியுது. அதன் மத்தியில தேவனுடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. ஏனென்றால் அத்தனை கோடி கோடி பேர்ல இவர் மட்டும்தான் ஆண்டவருக்கு கொஞ்சம் உண்மையா இருந்தார். அவர் மேல கிருபை வச்சு, இரக்கம் வச்சு, அவருக்கு ஒரு பேழையை கொடுத்து அவரையும் அவற்ற குடும்பத்தையும் அதோடு கூட ஒரு சில மிருக ஜீவன்களை கர்த்தர் உயிரோட காப்பாற்றி அவனை வெள்ளத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு வரும் பொழுது அவன் இறங்கி பார்த்தா முழு உலகமும் வெள்ளக்காடாயிருக்கு. ஒரு மரம், செடிகள், கொடிகள் ஒன்றுமே இல்லை. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. இப்பொழுது புதுசாக ஒரு காரியத்தை தொடங்குகிறார். என்னத்தை தொடங்குகிறார்? திராட்சரசத்தை பயிரிடுகிறார். இது திராட்சரசம் வரிக்குமா வரிக்காதா என்பது சில வேளை என்ற அறிவில் சொல்லுகிறேன். நோவாவுக்கு என்னவா இருந்திருக்கும்? தெரியாமல் இருந்திருக்கும். அப்பத்தான் திராட்சரசம் பயிரிடுகிற காரியம் நோவாண்ட காலத்திலே சொல்லப்படுகிறது. இது இவ்வளவுக்கு குடிச்சால் இவ்வளவு வரி வரும் என்பது அவருக்கு தெரியுமோ தெரியாது, அதை பற்றி எனக்கு தெரியாது.
நோவா தெரியாமலோ தெரிஞ்சோ அந்த வரிக்குள்ள விழுந்து வஸ்திரம் விலக படுத்து கிடந்தார். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகளை விழுத்துகிற ஒரு பெரிய பாவம் குட்டி வரி. குட்டி வரி மாத்திரமல்ல, கஞ்சாக்கள், போதைகள், ஐசுகள் என்று சொல்லி இன்றைக்கு தேவ பிள்ளைகளும் அந்த பாவத்துக்குள்ளே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தேவ மனுஷனுடைய மகன் ஊழியம் செய்ய வேண்டியவன் சிறைச்சாலையிலே குட்டி வரிகள், போதைகள் இன்றைக்கு ஜனங்களை சீரழிய பண்ணி கொண்டிருக்கிறது. தூரம் போக வேண்டாம், நம்முடைய ஜோகபுரம் பாடசாலையிலே கசிப்பை கொண்டு போன பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான ஆண்டவற்ற பிள்ளைகளே, இந்த குட்டி வரியின் மூலமாக தேவ பிள்ளைகளையும் வஞ்சகமாக பிசாசு விழுத்த பார்க்கிறான். நானும் நீயும் எழும்பி நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கால வேளையிலே தன்னுடைய வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அநீதிமான், ஒரு மரமானவன் விழுந்தால் எழும்ப மாட்டான், குடிச்சு வரிச்சு கொண்டே இருப்பான். ஆனா நீதிமான் விழுந்தால் அவன் எழும்புவான். அல்லேலூயா. இந்த இடத்துல நான் நினைக்கிற 6-7 வருடங்களுக்கு முன்பதாக பாளையடியில் இருக்கிற ஆர்மி கேம்புக்கு பாளையடியில் இருக்கிற ஆர்மி கேம்புக்கு ஒரு மீட்டிங்குக்காக பாஸ்டர்ஸ்மார் எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தார்கள். ஆகவே நானும் அந்த இடத்துல போயிருந்தேன். நல்ல ராஜ மரியாதையோடு எல்லாம் தந்தார்கள். பெரிய கேப்டன் அவர்கள் வந்திருந்தார்கள். சில காரியங்களை கதைச்சாங்க, எங்கட காரியங்களை சொன்னாங்க, சாப்பாடுகள் தந்தாங்க, புஃபேல வச்சு பரிமாறினாங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாம் முடிய அப்படி அடுத்த ஒரு அறைக்குள்ள கொண்டு போனாங்க. அங்க நல்ல நல்ல போத்தல்கள் இருக்கு. யாரை கூட்டி கொண்டு போறாங்க? ஃபாதர் மாரையும் பாஸ்டர் மாரை. ஃபாதர் மாரே பாஸ்டர் மாரையே சாப்பிட்ட பிறகு அமுக்க வேணும் என்று உலகம் இன்றைக்கு கொண்டு போகுதென்றால் டிங்கிரினோன விசுவாசிகள் எந்த மாத்திரம். ஒரு கொண்டாட்டம் வந்துட்டது என்றால் சாரைய போத்தல்கள். ஏன் எவ்வளவு கத்தி கத்தி பிரசங்கிக்கிறோம்? ஜதுசண்ட கல்யாண வீட்டுக்கு இஞ்ச டின் போத்தல்கள் கிடக்கு. அதுக்காக ஜதுசன் குடிச்சோன்னு ஒரு செத்த வீடு வந்தா சரையம் பண்ணி கொடுக்க வேணும். ஆனால் ஆண்டவற்ற பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? அந்த பாவத்துல ஒரு நாள் நான் அடிமைப்பட்டேன், திரும்ப அந்த பாவத்துக்குள்ள நான் விழப்போவதில்லை. ஏனென்றால் நான் மரம் அல்ல, நான் நீதிமானா இருக்கிறபடியால் அந்த குடிவரிக்குள் நான் விழமாட்டேன். அல்லேலூயா. பாவங்கள் விழுத்தோம், ஆனால் எழும்புகிறவன் தான் நீதிமான், எழும்புகிறவன் தான் பரிசுத்தவான், கர்த்தருக்காக ஜீவிக்கிறவன் தான் பரிசுத்தவான். ஆனா இது என்ன? ரகசியமா குடிக்கிறது, ரகசியமா குடிக்கிறது. சில மனுஷிமாரும் என்ன செய்யறாங்க? புருஷன்மாருக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க? ரகசியம், ரகசியம். வீட்டுல சண்டை வந்துச்சண்டா திருவிருந்து எடுக்கிற ஐயா அடிச்சிட்டு நிப்பா. என்னத்துக்கு? மனுஷின சண்டை தாங்க இல்லாம குடிக்கிறது, வெறுக்கிறது. குடி வரி ஒரு அசுத்தாவியின் கிரியை. இந்த பாவத்துக்குள்ள நீ விழுந்தால் விழுந்தபடியே இருக்காத. நிறைய பேரை பாருங்க. நான் கடந்த வாரத்தில் ஒரு வாலிப பிள்ளை, அவன் முகம் எப்பவும் சண்டளிப்பா இருக்கு. நானும் இன்னும் ஒருவரும் அவனை பற்றி எப்பவும் கதைப்போம். நல்ல ஒரு வஞ்சகம் இல்லாத பிள்ளை என்று சொல்ல. கடந்த வாரத்தில் போனால் நல்ல அழகான வெள்ளை பல்லு, கொஞ்சம் கலர் மாறி இருந்துச்சு. ரோட்ல கேட்டேன், தம்பிடே அந்த முகத்தை நான் பாக்கிகளை முந்தி எப்படியா இருந்துச்சு, ஏன் இப்ப இப்படி போச்சு, ஏன் இப்படி போச்சுது? தேவ பிள்ளைகளே, நீங்க எவ்வளவுதான் பல்ல தீட்டலாம், எவ்வளவுதான் வெத்தில வாக்குகளை நீங்கள் மறைக்கலாம்,
ஆனால் மரம்தான். நீதிமான் நீதிமான் தான். நீ நீதிமானாய் இருந்தால் உண்மையாக விடுதலை பெறுவாய், உண்மையாக மனம் திரும்புவாய், உண்மையாக நீ ஜெயிப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் எங்களுடைய வடகாடு சபையை சேர்ந்த அவங்க இருக்கிறாங்களோ தெரியல, ஒரு குடும்பம், இதுல எங்களுக்கு 100 சொச்ச குடும்பம் இருக்குது. அதில் அந்த குடும்பத்தை ஒரு சில குடும்பம் கர்த்தருக்குரிய பிள்ளைகள் என்று நான் கணக்கு வச்சிருப்பேன். அவன் நல்லவங்க, பயபக்தியா நடக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியான குடும்பத்திட்ட போனேன். போன பொழுது ஒரு பிழை நடந்துருச்சு அங்க. ஆகவே அந்த பிழையை நான் பார்த்துட்டு சொன்னேன், நீங்க ஏன் இந்த பிழை செய்தீங்க? உடனே அவங்க சொன்னாங்க, ஐயோ பாஸ்டர் எங்களுக்கு தெரியாதே பாஸ்டர், ஐயோ தெரியாம போட்டது, அப்படி இப்படி சொன்னாங்க. அப்ப நானும் சரிதானே நம்பி போட்டேன். உண்மையை அவங்களுக்கு தெரியாம தான் இந்த பாவத்தை செய்திருக்கிறாங்க. சரி ஏசப்பாவே மன்னிங்கப்பா. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு தொம்மண்டு விழுந்துட்டாங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பிறகு சொல்றாங்க, தொம்மண்டு ஜபிக்கைகளை விழுந்து சொல்லல, 5-6 நிமிஷத்துக்குள்ள எந்த வாயால இது தெரியாம செய்தோம் என்று சொன்னமோ அந்த வாயை சொல்லிச்சது, மன்னிச்சு கொள்ளுங்க பாஸ்டர், இந்த பாவம், இந்த பிழை, இந்த தவறு எங்களுக்கு தெரியும், நீங்க கேட்ட உடனே இதை நாங்க தெரியாம உங்களுக்கு பொய்யா சொல்லிட்டோம், எங்களை மன்னியுங்கோ. எனக்கு சரியான கோபம் வந்துட்டுது. உங்களை நான் எப்படி நினைச்சிருக்க, இப்படி வேஷம் போடுறீங்களே. மறுகணம் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார், நீதிமான் விழுந்தால் எழுந்திருப்பான். அவங்கள் எழுந்திருக்கிறத நீ பார்க்கிறாய் அல்லவா? அவங்கள் நீதிமான்கள், எழும்புகிறவர்கள் நீதிமான்கள், எழும்புகிறவர்கள் நீதிமான்கள். ஐயோண்டைக்கு திருப்பந்தி நான் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட வேண்டுமே என்று ஐக்கியப்படுகிறவன் நீதிமான். அல்லேலூயா. இல்ல நான் செய்தது சரி என்று நினைக்கிறவன் மரம். ஐயோ ஆண்டவர் சமூகத்தில் பாஸ்டர் மூலமாய் என்னோடு பேசுகிறாரே, இனி இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறவன் நீதிமான். அல்லேலூயா. அப்பப்ப செய்கிறவன் மரம். அவன் வடக்க விழுந்தான், தெற்க விழுந்தான், அவனால ஒரு நன்மையும் இல்லை, விழுந்த இடத்திலேயே கிடப்பான். ஆனால் நீதிமான் எந்த பக்கம் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அதிகாலை 3 மணிக்கு எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபிக்கவில்லை, துதிக்கவில்லை. நான் கேட்டதெல்லாம், தேவனே இந்த வாரம் கொஞ்சம் ஓடி திரிஞ்சு உடம்பு மேலா போட்டது, நான் சரியாக ஜெபிச்சு சரியாக பைபிள் வாசிக்கவில்லை அப்பா, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்குரிய இந்த வார காரியத்தை நான் திரும்பி பார்த்த பொழுது வளமையை விட அது குறைவாகவே இருந்துச்சு. ஆகவே அந்த 3 மணிக்கு ஒரு ஜெபமும் வரவில்லை. மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னிப்பு. முடிவிலே என்ன கர்த்தர் என்னை நீதிமானாக எழுப்பி ஆசீர்வதித்ததை என் ஆவியிலே உணரத்தக்கதாய் கர்த்தர் எனக்கு பெருமை செய்தார். ஹல்லேலூயா. நோவா வரியில விழுந்தான், நோவா குடிவரியில விழுந்தான். ஆனால் அதே அதிகாரம் 24வது வசனம் படியுங்கள். 24வது வசனம். காணும். திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழிக்கத்தக்கதாக அவன் எழும்பினான். அல்லேலூயா. அவன் வெறி கொண்டு உடுப்பில்லாமல் படுத்ததை பைபிள்ல எழுதின ஆண்டவர், அதற்கு பிறகு அவன் வெறி கொண்டான் என்று ஒரு வசனம் கூட ஆவியானவர் எழுதவில்லை. ஏனெனில் நோவா பட்டு தெளிந்தான், நீதிமானாக எழும்பினான். மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடி தன்னுடைய வாழ்க்கையை அவன் காத்துக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
ஒருக்கா வெத்தல பாக்கு போட்டுட்டேன், ஒருக்கா சுண்ணாம்பு போட்டுட்டேன், ஒருக்கா கள்ள குடிச்சேன், ஒருக்கா சாராயத்தை குடிச்சிட்டேன். ஆனால் முன்பு செய்ததை நான் செய்வதில்லை, முன்பு செய்ததை நான் செய்வதில்லை, முன்பு செய்ததை நான் செய்வதில்லை. நான் மறுபுறம் அடைந்ததால் ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி கொஞ்ச நேரம் சோதனம் பண்ணுங்க. நல்லா கையை தட்டி ஓ ஜீசஸ் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தினேஷ் என்ன குடி வரியில இருக்குதோ, அருமத்துறையின் என்ன குடி வரியில இருக்குதோ, கட்டினைய என்ன குடி வரியில இருக்கிறீங்களோ, பெரியண்ண என்ன வரியில இருக்கிறீங்களோ, சுசில்குமார் என்ன, மயூரன், பட்பு, பாண்டி, ஜோன்சன், கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சில வேளை ரகசிய பாவங்களில் விழுந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு இயேசு உன்னை அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், இப்போ அவர் ஊழியம் செய்கிறார். அவர் இரவுகளில் சினிமா பாட்டு கேட்பாரா, இரவு ஜெபிச்சு முடிய சினிமா பாட்டு கேட்டுக்கொண்டா படுப்பார். அவருக்கு தெரியாது, அது பாவம், அவருக்கு தெரியாது. பாஸ்டர் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், இன்னொரு பாஸ்டரை ஆண்டவர் அங்க அனுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அது எந்த பாஸ்டர்னு கேட்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் இதை குறித்து பிரசங்கித்த பொழுது அந்த போதர் கையை கொடு சொன்னார், பாஸ்டர் இனி நான் செய்ய மாட்டேன். ஆமென். இந்த சபைக்கு உங்களை பிரசங்கிக்க கூப்பிட்டபடியால் எனக்கு ஒரு அற்புதம் கிடைச்சிருக்குது. என் பாவத்தை கர்த்தர் உணர்த்தி விட்டார். அல்லேலூயா. நானா இருந்தால் கூட ஒத்துக்கொண்டிருக்க மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. நம்ம கௌரவம் எப்படி, நான் யாரு, நான் ஒத்துக்கொள்றதா? ஆனா அந்த போதகர் ஒத்துக்கொண்டார். அதிலே உணர்ந்து கொண்டேன், நீதிமான் விழுந்தாலும் எழுந்து நிற்பான், எழுந்து நிற்பான், எழுந்து நிற்பான், எழுந்து நிற்பான். அல்லேலூயா. இன்றைக்கு வீடுகளில் போய் எல்லா வீட்டு அறைகள் சுற்றங்கள் எல்லாம் துப்புரவு செய்யுங்கள். ஆமென். எந்த குடிவரி காரியங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, கள்ளு போத்தில் இருக்கக்கூடாது, கசிப்பு காரியங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய வீடுகள் பரிசுத்தமாக இருக்கட்டும். அல்லேலூயா. நீங்க கடை வச்சிருந்தால், நீங்க ஒரு வியாபாரம் செய்கிறவளா இருந்தால், உங்களுடைய வியாபாரத்தில் வீடிகளோ வெத்தல பாக்குகளோ சாராயங்களோ விற்க மாட்டேன் என்று பொருத்தனை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து 100க்கு அதிகமாக உங்களை பெருக பண்ணுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரனுக்காக நான் ஜெபித்தேன். அவர் வந்து மூளை மாறாட்டமாய் நிற்கிறார். தேவையில்லாத கதைகள் கதைச்சு கொண்டு, நல்ல ஒரு இளம் குடும்பம் தான், ஆனா மண்டை குழம்பி போட்டது. அப்ப மனுஷி என்ன சொன்னாண்டா, குடிய நிப்பாட்டின உடனே குழம்பி போட்டது பாஸ்டர். அல்லேலூயா. கொடிய நிப்பாட்டினோனே குழம்பி போட்டது. தயவு செய்து வடகாடு சபையில லூசுகள் பெருகாதபடி கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்க. ரகசியம் ரகசியமா அடிக்கிறீங்க. ஒரு நாள் கர்த்தர் அடிச்சு 1 மாசம் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் நீங்க வருத்தம் மாறி வரைக்கல, இன்னொரு வருத்தத்தோட வருவீங்க, லூசு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்தியக்கா, வடகாடு சாந்தியக்கா கையை வைத்துங்க. வெத்தலை பார்க்க போடாதுங்கக்கா. ஆமேன்னு சொல்லுங்க. மனுஷி போறேன். அல்லேலூயா. நீதிமானண்டா எழும்புங்க. 2வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பாவம் இந்த உலகத்தை வேதனைப்படுத்துகிற, நீதிமான்களை வேதனைப்படுத்துகிற 2வது பாவம். 1வது குடிவரி. நோவா குடிவரியில விழுந்தார், எழுந்தார். ஒரு எழும்பி நிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு 2 நிமிஷம் எழுந்து நிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்து நிற்பான். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை ஆமென், ஆமென். உலகமே பின்னால், ஆமென், ஆமென். சிலுவையே உலகமே பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும்
விடுதலை. ஓ ஓ இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பெயர் நான் சொல்லுவேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அருமையானவரே, நன்றி அமர்ந்திருப்போம். ஹல்லேலூயா. முதலாவது குடிவரியில விழுந்த நோவா கர்த்தருக்காக எழும்பி நின்றான் என்று நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது நாங்கள் பார்க்கிறோம் யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம். யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியானவரே சீக்கிரமாய் வாசி. ஜீசஸ் 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 ஜீசஸ். யோசுவா 2:1. வேவுகாரரை 2 பேரை அனுப்பினான். ராகாப் என்னும் வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். காணும். கொஞ்சம் தேவ மனுஷனாகி எனக்கு இடம் கொடுத்துக் கொள்ளுங்கள். ராகாப் என்கிற வேசியை குறித்து வார்த்தை சொல்லுகிறது. வேசித்தனத்திலே விழுந்த, விபச்சாரத்திலே விழுந்த, காம விகாரத்திலே விழுந்த ராகாப் என்கிற ஸ்திரியை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். ராகாப் என்கிற ஸ்திரியின் தொழில் என்ன? வேசித்தனம். ராகாப் என்னும் ஸ்திரியின் தொழில் என்ன? விபச்சாரம். அந்த விபச்சாரத்தையும் அந்த வேசித்தனத்தையும் ஒரு தொழிலாக அவள் செய்து கொண்டு நின்றாள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை விழுத்தக்கூடிய அடுத்த ஒரு பாவம் சரீர பிரகாரமான இச்சைகளோடு தொடர்பட்ட அசுத்தங்கள். 60 வயது கிழவனா இருந்தாலும் சரி, 20 வயசு படியனா இருந்தாலும் சரி, இன்றைக்கு தாறுமாறான காரியங்கள் இந்த உலகத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய சித்தம் என்ன? ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை பருவத்தை முடித்து, வாலிப பருவத்தை முடித்து, ஒரு பெண்ணோடு ஒரு ஆணை கடவுள் இணைக்கும் வரைக்கும் அந்த சரீரம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. கையெழுத்து சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாணம் கட்ட முன்பதாக, திருமணம் பண்ண முன்பதாக ஒரு இளைஞனும் ஒரு இளைஞியும் என்ன செய்யக்கூடாது? திருமண சம்பந்தமான கதைகள், திருமண சம்பந்தமான தொடுகைகள் தேவனுக்கு அருவருப்பான பாவங்கள். அது மாத்திரமல்ல, கல்யாணம் கட்டின பிறகு, திருமணம் பண்ணின பிறகு கட்டின கணவனுக்கு, கட்டின மனைவிக்கு சாகும் வரைக்கும் உத்தமமாயிருக்கிற நீதிமான்களை கர்த்தர் இந்த சபையில ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. 2 கல்யாணம் கட்டினவன் ஊழியம் செய்கிறான். 5 கல்யாணம் கட்டினவன் சபையை கட்டி கொடுக்கிறான். காசு இருக்கு, வரம் இருக்குது, வல்லமை இருக்கு என்பதற்காக அவன் செய்வதெல்லாம் சரியென்று கர்த்தர் சொல்ல மாட்டார். அவங்க எல்லாம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? தாவீதுக்கு எத்தனை பொம்பளை, சாலமோனுக்கு எத்தனை பொம்பளை, ஆபிரகாமுக்கு எத்தனை பொம்பளை? ஏன் பழைய ஏற்பாட்டில் கர்த்தரை அனுமதித்தார்? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் பிறந்தது 3 ஆம்பளை பிள்ளைகள். அப்ப அவைக்கு எங்க பொம்பளை கிடைச்சது? இதான் இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஒரு கேள்வி. யாருக்கு? பரிசுத்தவான்கள். அது எல்லாம் தோண்டி தோண்டி கொண்டு வந்து தாங்கள் செய்கிற பாவத்துக்கு. இங்க பாருங்க, உங்களுடைய தேவன் பாஸ்டர் இந்த வருத்தத்தை சுகமாக்கல. பாருங்க, நான் சுகமாக்குறேன். ஐயா, சுகமாக்குறேன், விடுதலை. அடுத்த கட்டம், நீ கர்த்தருக்காக எழும்பி நிற்கிறாய் என்பதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையில முதல் எங்களுக்கு 60 பேர் 70 பேர் இருந்தாங்க. அந்த நேரம் பாஸ்டர் போடாத சட்டங்கள் திட்டங்களை இப்ப என்ன செய்யறேன்? போடுகிறேன். ஏன்? சபை பெருகுது, ஆட்கள் கூடுது.
ஆட்கள் கூட கூட எல்லாத்தையும் கண்டு காணாமல் விட்ட பிரச்சனை. அத போல ஆதியில இந்த உலகத்தை மனுஷர்களை கொண்டு நிரப்புவதற்காக தேவன் அதை அனுமதித்திருந்தார். ஆனால் அவருடைய இருதயத்திலே அந்த சித்தம் இருக்கவில்லை என்பதை மல்கியாவில கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மல்கியாவில் என்ன சொல்லுகிறார்? ஒருவனுக்கு ஒருத்தியைத்தான் நான் படைத்தேன், ஏனென்றால் தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ஆம்பளைக்கு 2 பொம்பளையை கர்த்தர் படைக்கவில்லை. ஒரு ஆம்பளைக்கு 5 பொம்பளையை கர்த்தர் படைக்கவில்லை. 5 பொம்பளை, ஒரு பொம்பளைக்கு 5 மாப்பிள்ளையை கர்த்தர் படைக்கவில்லை. ஒருத்தனுக்கு ஒருத்தி. ஆண்டவற்ற பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டில் விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் ஒருவரோடு ஒருவர் சரீரப்பிரகாரமாய் செய்தால்தான் பாவம் என்று சொல்லுது. ஆனா அந்த கடவுளை மனுஷனாக 2025 ஆண்டுக்கு முன்பதாக பிறந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஒருவனோடு ஒருவன் பாவம் செய்தால்தான் விபச்சாரம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனா என்னுடைய சித்தம் என்ன? என்னுடைய ஆதி நோக்கம் என்ன? ஒருவனுக்கும் ஒருவன் துரோகம் பண்ணக்கூடாது. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம். நீ கொழும்புக்கு கொண்டு போக தேவையில்லை, காட்டுக்கு கொண்டு போக தேவையில்லை, எங்காவது மறைவான இடத்துக்கு கொண்டு போக தேவையில்லை. ஒரு டெலிபோனை பார்த்து ஒரு பெண்ணை இச்சித்தால், ஒரு டெலிபோனை பார்த்து ஒரு ஆணை இச்சித்தால் நீ விபச்சாரத்துக்குள்ளே விழுகிறாய். விபச்சாரத்திலே விழுகிறாய். சபையில 200 பேர் இருக்கிறீங்க. இந்த 200 பேருடைய டெலிபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்தால் சிலதுகள் அழிஞ்சிருக்கும். ஆனால் எத்தனை பேருடைய போனிலே செக்சுவல் படங்கள், ஓபன் படங்களை தேவ பிள்ளைகள் பார்க்கிறார்கள். பயங்கரம். ஏதேச்சியாக ஒரு நாள் வந்துட்டது என்றால் ஓகே, கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் ஒவ்வொரு நாளும் வெறி கொண்டவர்களாக அசுத்த படங்கள், அசுத்த மனிதனுடைய கதைகள், அசுத்த நடவடிக்கைகள், வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் ஆண்டவர் வெறுக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் அந்த பாவத்தை வெறுக்கிறார். மனைவி உயிரோடு இருக்கைகள, கணவன் உயிரோடு இருக்கைகள பிரிஞ்சு இருந்தான டிவோர்ஸ் வேண்டினால் என்ன? அடுத்த கல்யாணம் செய்யக்கூடாது என்றுதான் பைபிள் அழகாக சொல்லுகிறது. ஒரே ஒரு கட்டத்தில் செத்தால் மாத்திரம் செய்யலாம். அதுக்காக கொண்டே திருகி சாக்காட்டி விடுறாங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீதிமொழிகளின் புத்தகம், ஆம்பளை ஊழியக்காரங்கள் சவுண்டா வாசிங்க, பட்பு வாசிங்க. நீதிமொழிகள் 6வது அதிகாரம், கொஞ்சம் வசனம் வாசிக்கணும், கோபிக்காதீங்க. 6வது அதிகாரம் 23வது வசனம். நன்றி ஆவியானவரே. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. கையை தட்டி நன்றி செலுத்துங்க. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அல்லேலூயா. உனக்கு விளக்கு எது? கட்டளை. அல்லேலூயா. வெளிச்சம் எது? போதக சிக்ஷை. ஆமென். ஒரு போதகர் உனக்கு இருக்க வேண்டும். ஏன் இங்க நிக்கிற? ஏன் இந்த நேரம் நிக்கிற? யாரோட கதைக்கிற என்று கேட்கக்கூடிய ஒரு போதகர் இருந்தால் நீ வெளிச்சத்தில் நடக்கிறாய் என்று ஆண்டவற்ற வார்த்தை சொல்லுது. கையை தட்டி அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நல்ல போதகனை பெற்றுக்கொண்ட குடும்பம் வெளிச்சமுள்ள குடும்பம். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன சொல்ல? அடுத்த வசனம், அடுத்த வசனம் படியடா. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரிக்கும் இச்சகம் பேசுகிற பரஸ்திரிக்கும் உன்னை விலக்கி காக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையின்படி நீ நடந்தால், போதகருடைய கட்டளையின்படி நீ ஜீவித்தால், இந்த உலக அசுத்தத்துக்குள்ளே விழாமல் கர்த்தர் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம், அடுத்த வசனம். தோன்றபடியாக வசனம் படிக்கணும். இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தில் வேற பொம்பளைகளுடைய, வேற
ஆம்பளைகளுடைய ஆசைகள் வர வேண்டாம். கை அசைச்சு ஒரு 10 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கை அசைச்சு ஒரு 10 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. அல்லேலூயா. இச்சிக்காத, இச்சிக்காத, பாவம் செய்யாத, பாவம் செய்யாத, பாவம் செய்யாத. கணவன் இருக்கத்தக்கதாக வேறொரு ஆளுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடாத, வேறொரு தானே சாப்பிட்டியோ குளிச்சியோ கேட்காத. ஆண்டவருடைய பிள்ளைகள் எங்களுக்கு அதெல்லாம் கதைக்கத்திரான்னு நினைக்கிறோம். எங்களோட போன்கள் பதில் சொல்லும். யார் யாரோட என்ன கதைக்கிறோம், ரோட்டில் என்ன பேசுகிறோம், இச்சகமான வார்த்தைகள், ஆசபாசமான வார்த்தைகள். அப்படியானால் கர்த்தரை துதிக்கும் பொழுது அபிஷேகம் இறங்கி வராது, இறங்கி வராது. இன்னைக்கு பாவம் என்று தெரியாமல் இந்த அசுத்தத்திலே தேவ பிள்ளைகள் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையும் கரிசனையும் உன் குடும்பத்தோடு இருக்க வேண்டுமே ஒழிய அடுத்த இடத்துக்கு போக கூடாது கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். விபச்சாரி அருமையான உயிர்களை என்ன செய்கிறாள்? வேட்டையாடுகிறாள். ஜீசஸ், ஜீசஸ். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அருமையான பரிசுத்தவான்களை, அருமையான ஊழியக்காரர்களை பிசாசானவன் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஒன்றுமில்ல, ஒரு சில்வர் தேத்தரியில தொடங்கும், ஒரு சின்ன விசாரிப்புல தொடங்கும். பிறகு 500 ரூபாய் தருவாங்க, 1000 ரூபாய் தருவாங்க. ஆமா, விபச்சாரம் செய்யும் பொழுது, வேசித்தனம் பண்ணும் பொழுது வறுமை இருக்காது, செழிப்பு இருக்கும். பிங்க் பவுடர் சும்மா மினுங்கி கொண்டிருக்கும். 3 நேரம் அப்புள் தின்னுவீங்க, தயிர் குடிப்பீங்க. ஆனால் ஒரு நேரம் வரும், அருமையான உயிர்களை வேட்டையாடினதற்கு கடவுள் உங்களை வேட்டையாடுவார், கர்த்தர் உங்களை வேட்டையாடுவார். அடுத்தவன் புருஷன் என்று தெரிஞ்சும், அடுத்தவன் பஞ்சாதி என்று தெரிஞ்சும் தேவையில்லாத வலை விரித்தவர்களை கர்த்தர் சபிப்பார். இன்னைக்கு ஆண்டவர் பேசுன அர்த்தம், இந்த பாவத்தில் நீ விழுந்தால் இன்றைக்கு உனக்கு எழும்புகிற நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அடுத்த வசனம். தன் கால் சுடாமல் எவனாவது தளரின் மேல் நடக்க கூடுமோ? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுடைய புருஷனையும் உங்களுடைய பஞ்சாதியை நீங்க சந்தேகப்பட வேணாம். எந்த பாவத்தையும் மறைக்கலாம், ஆனா இந்த பாவத்தை என்ன செய்யலாது? மறைக்கலாது. ஒரு நாள் தெரியும், கட்டாயம் தெரியும். எந்த ஆட்டோக்காரன் வீட்டை வந்து போறான் என்பதை கட்டாயம் வெளிப்படுத்துவார் ஆண்டவர். அது ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னுடைய வஸ்திரம் வேகாமல் நெருப்பை எங்க வைக்கலாதா? ஐயா, இது எந்த உடுப்பு நெருப்பை தூக்கி இதை வைக்கலுமா? அத போல விபச்சாரம், வேசித்தனம், கள்ள காதல், கள்ள தொடர்பு, வார்த்தை சொல்லுது, அது நெருப்பு. ஆமென். அது எரிக்கும், அது எரிக்கும். அது சுடுகிற சுடு தாங்காமல் உன்னால் நடக்க முடியாது கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, முன்பு செய்த பாவங்களை அறிக்கை செய்யுங்கள், முன்பு செய்த அக்கிரமங்களை அறிக்கை செய்யுங்கள். உண்மையான மன்னிப்பு கேட்டு அந்த தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வதா. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வோமாக. ஆமென். மற்றவர்கள் இடரக்கூடிய மாதிரி நடக்க கூடாது, மற்றவங்க இச்சிக்க கூடிய மாதிரி நடக்க கூடாது. உடுப்புகள் தைக்கும் பொழுது கௌரவமான ஆடைகளை போட வேண்டும்.
பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஸ்திரீயின் உடுப்பை ஆண்கள் போடக்கூடாது, ஆண்களுடைய உடுப்பை ஸ்திரீ போடக்கூடாது. ஒரு கௌரவமான, ஒரு பரிசுத்தமான, ஒரு மகிமையான ஸ்திரீகளாக, ஆண்களாக இந்த சபை ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்று நினைக்கிறவன் மட்டும் கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய சரீரம் விற்பனைக்குரியதல்ல, எங்களுடைய சரீரம் பரிசுத்தத்துக்குரியது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் சரீரம் மற்றவன் பார்த்து இச்சிப்பதற்கானதல்ல, கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுவதற்கு. ஆமென். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை முன்பு பார்த்த ஒரு அம்மா இப்ப யூடியூப்ல பிரசங்கம் போகல, அவர் என்ன செய்வார்னா, தனக்கு கண் தெரியாதபடியால் அதை பென் டிரைவுக்கு ஏத்தி டிவியில போட்டு பார்ப்பார். அப்ப டிவியில போட்டு பார்க்கல எல்லாம் அவருக்கு சந்தோஷம். எங்கூட பாஸ்டர் வெள்ளையா வந்துட்டார். கனநாள் என்ன காணல. மகனுக்கு சொல்லி போன் பண்ணி சொல்லுவார், பாஸ்டர் நல்ல வெள்ளையா வந்துருக்கு, உங்களை பார்க்க விடும் பாஸ்டர். நாடு அல்லேலூயா. ஒரு நாள் நேர அம்புட்டுட்டான். அல்லேலூயா. மனுஷி வடிவா தடையை போட்டு, ஐயோ பாஸ்டர் இருந்தது போலதான் இருக்கிறார். ஆமென். நான் சொன்னேன், அம்மா நான் இருந்தது போல இருக்கிறேன், என்ன பிடிக்கிறது ஐபோன். அல்லேலூயா சொல்லுங்க. அது கருப்பையும் வெள்ளையாக்கம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தங்களை பல விதமான கவர்ச்சிகளாக காட்டுகள். என்ன நடக்க போது தெரியுமா? ஏஎல் வீடியோ ஒன்று வந்திருக்குது. அந்த ஏஎல் வீடியோ முந்து கையைத்தான் காட்டியது. இப்ப சகல ஆக்ஷன்களையும் செய்யக்கூடிய சொற்பையார்கள் வந்து கொண்டிருக்குது. அவமானங்களால் தலை குனிவதற்கு முன்பதாக. அல்லேலூயா. சமீபத்திலே அங்கே மலைநாட்டு பகுதியில் ஒரு நல்ல ஒரு திடகாத்திரமான இளந்தாரி தற்கொலை செய்து செத்து கொண்டான். ஏன்? இரவுல ஒரு வீட்டில் ரூட் தெரியாமல் பஸ்ல நித்திர கொண்டபடியால் இரவு ஒரு வீட்டில் போய் தட்டி இருக்கிறான். தட்டின பொழுது அவங்களெல்லாம் சத்தம் போட்டு கள்ளன் என்று சொல்லி அடிச்சு உதைச்சு வீடியோ பண்ணி அந்த வீடியோவின் மூலம் பொலிசு கொண்டு போனாங்க. பொலிஸ் அவன் கள்ளனில் என்று உறுதிப்படுத்தி விட்டாங்க. அதுக்கு பிறகு போனில படம் வந்த பொழுது அதை பார்த்த பொழுது அவமானம் தாங்காமல் ஒரு இளந்தாரி செத்து போனான். தேவ பிள்ளையே, ஒரு ஆபாசமான இணையதளத்திலே, ஒரு தேவையில்லாத இடத்திலே உன்ற முகத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் உனக்கு. அது பண்டிகள் அப்படி செய்யலாம், மரங்கள் அப்படி செய்யலாம், ஆனால் நீ நீதிமான் அல்லவா? நீ அப்படி நடக்க கூடாது அல்லவா? நீ கர்த்தருக்காக வாழ வேண்டும் அல்லவா? நீ பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசுவின் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இன்றைக்கும் இயேசுவை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விபச்சாரத்திலிருந்து வெளியே வா. ஆமென். ராகாப் அவள் ஒரு விபச்சாரி, அவள் ஒரு வேசித்தனம். வருகிற எல்லாரோடும் பாவம் செய்து உழைச்சு கொண்டிருந்தாள். அந்த வீட்டுக்கு யார் வந்தார்கள்? ராணுவம் வந்துச்சு. 2 ராணுவம். அதை குறித்து ஆண்டவர்கிட்ட வார்த்தை அதை வாசிச்சு நான் முடிக்கலாம். எபிரேயர் 11:31 அங்கே ராகாப்பை குறித்து கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. எபிரேயர் 11:31 வாசிங்கள். எபிரேயர் 11:31. நான் வேதம் சொல்லுது, அந்த கீழ்ப்படியாதவர்கள் அந்த வீட்டில பல நாட்கள் இருந்த பொழுதும் ராகாப் என்ன செய்தாளாம்? சேதமாகாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. முன்பு நான் விபச்சாரிதான், யார் கூப்பிட்டாலும் போவேன் தான். இப்பொழுது என் பாவத்தை உணர்ந்து விட்டேன், என் ஆண்டவருக்காக நான் வாழுவேன், இனி நான் இந்த பாவத்தை செய்ய போவது இல்லை என்று சேதம் இல்லாதபடி விசுவாசத்தோடு அவள் இருந்தபடியால் வார்த்தை சொல்லுகிறது, அந்த அழிவிலே கர்த்தர் அவளை காப்பாற்றினார். ஆமென். எரிகோ ஜனங்கள் எல்லாரும் அழிஞ்சு போனார்கள், ஆனால் எழும்பின இந்த நீதிமானை கர்த்தர் காத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எவ்வளவு விழுகிறாய் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு எழும்புகிறாய் முக்கியம் என்று இன்றைக்கு உலகம் சொல்லுகிறது. அதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை எப்பவோ சொல்லி இருக்கிறது.
இருக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பாவிகளாய் இருக்கலாம், பரதேசிகளாய் இருக்கலாம், உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபத்தோடு முடிவு செய்ய போறோம். மூன்றாவது பகுதி பேச வேணுமானால் நேரம் இருக்கா இல்லையா எனக்கு தெரியும். ஆராதனை ஜெபங்கள நேரம் போயிட்டது. எழுந்து கொள்ளுங்க. எழுந்து நான் இந்த பகுதியை ஒருக்க சொல்லத்தான் வேணுமான வாயால நின்று கொண்டே ஒருக்க சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலை. ஆமென், ஆமென், ஆமென். இயேசு சிந்திய இரத்தத்தினால் என்றும் விடுதலை. சந்தோஷமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரிச்சு கொண்டு சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கையை சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் கையை சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 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 மரம் விழுந்தால் விழுந்த இடத்துல கிடக்கும், நீதிமான் எழும்பி நிற்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவா எழும்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராகாப் எழும்பினார். ஆமென். நானும் எழும்புவேன் என்று சொல்லுங்க. நானும் எழும்புவேன். இன்றைக்கே எழும்புகிறேன். இன்றைக்கே இனி எழும்புவேன். இந்த பாவத்தை செய்ய மாட்டேன். இனி இந்த பாவத்தை இந்த அக்கிரமத்தில் நான் விழ மாட்டேன். அக்கிரமத்தில் விழ மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரியா 11:50 12க்கு சரியா வார்த்தையை முடிக்கிறேன். இருந்து கொள்ளுங்க. என்ன பிறகு சொல்ல நேரம் கிடைக்காதா? கோவிக்காதுங்க. வாரக்கிழமை வேற ஒரு ஆராதனைக்கு போண்டி கிடக்கு. வெறுவன் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்பொழுது குடிவரியை பற்றி சொன்னேன். 10 நிமிஷம் முடிக்க கடவுள் இல்லைங்க. குடிவரியை பற்றி சொன்னேன், விபச்சார வேசித்தனத்தை பற்றி சொன்னேன். அடுத்தது இந்த உலகத்தில் ஆண்டவற்ற பிள்ளைகளை விழுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்ன சொல்லுங்க? காசு. அல்லேலூயா சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. காசே தான் கடவுளுக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அது போல காசு கடவுள் கிடையாது, கர்த்தர் தான் கடவுள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. நாய் தின்னா காசு. அல்லேலூயா. நாய் தின்னா காசு. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, என்னுடைய மகள் கொலசி படிக்கும் பொழுது ஒரு கேள்வி வந்துச்சு. இன்னொரு பேப்பர்ல பார்த்தேன். உலகத்திலேயே அசுத்தமான பொருள் எது? உலகத்திலேயே அசுத்தமான பொருள் எது என்று சொன்னால் பதில் இருக்குது, நாணயத்தாள். என்னது? நாணயத்தாள். நாணயத்தாள். எனக்கே ஆச்சரியோட அப்பதான் நான் பார்த்தேன். அப்புறம் நான் ஜோதிச்சு பார்த்தால் ஓகே. அல்லேலூயா. டாய்லெட்டுக்குள்ள இருந்து கொண்டும் காசை பிடிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சாராயம் குடிச்சு கொண்டும் காசை எடுக்கிறான். அதே காசு கோயிலுக்கும் போய் வருகுது. அதே காசு எங்கெங்கெல்லாம் சுத்தி கித்தி வருகுது. ஆமென் சொல்லுங்க. சிலர் சாரியில முடிக்கிறாங்க, சிலர் நெஞ்சுக்குள்ள வைக்கிறாங்க, சிலர் பக்குக்குள்ள வைக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆகவே அது அசுத்தம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அசுத்தத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போய் கிடக்கிறாங்க. நிறைய பேர் விழுந்து போய் கிடக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய பேர் ஆராதனைக்கு வரல. ஏன் தெரியுமா? ஏன்? இது செய்யற வேலை. இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்குது, அதனால அங்க நிக்கிறாங்க. அவங்களுக்கு இது முக்கியம் இல்லையா இங்க நிப்பாங்க. ஆனா நீங்க போன கிழமை நிக்கிற, இந்த கிழமை நிக்கிறீங்க. சில வார கிழமை ஆண்டவர் இங்க கூப்பிடுவார், காசு அங்க கூப்பிடும், அங்க போய் கேட்டா சொல்லுவீங்க, பாஸ்டர் உங்களுக்கு என்ன பிரசங்கிச்சா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அங்க வேலை செய்தா தானே கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாய் தின்னா காசு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த காசால தான் நான் தங்கச்சியோட கதைக்கிறேன். இந்த காசால தான் நான் அம்மாவோட கதைக்கிறேன். ஏன்? இந்த காசால இந்த பெண் ஜாதியோடு நான் கதைக்கிறேன். அருமையானவர்களே, பணம் தேவைதான். ஆனால் அந்த பணத்தை நமக்கு மீனின் வாயிலும் கொடுக்க நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள யெகோவா எல் ஷடாய் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. யார்கிட்டையும் ஆண்டவர் எங்கட கையை இப்படி வைக்கவில்லை. யாருக்கும் எங்கட கையை கர்த்தர் இப்படித்தான் வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க, கையை நீட்டி சொல்லுங்க, கையை நீட்டி சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. ஏசப்பாவை அறிஞ்ச என்ற கைய
ஆண்டவர் இப்படி வைக்கவில்லை. காட்டி சொல்லுங்க, இப்படி வைக்கவில்லை, எப்படி வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி என்று சொன்னால் வேண்டின கடனை கொடுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏமாத்தி தெரியாதேங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள சமாதானமா இருக்க வேணும்டா கோழி கறி மாட்டிறைச்சி கறி சாப்பிடக்கூடாது. யாரு? சமாதானமா இருக்கணும். கடன் உள்ளவங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அன்றைக்கு ஒரு விசுவாசிய பார்க்கிறேன். எனக்கு திருவிருந்துக்கு ஒருக்கா போய்க்கல பாசர் 5000 ரூபாய் தாங்க பாசர் தாருன்னு வேண்டினது. அடுத்த திருவிருந்துக்கு நான் போய்க்கல சொல்லிட்டு போகுது, பாசர் அடுத்த மாசம் தாரன். ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. ஆனா நான் திருவிருந்து முடிச்சிட்டு வெறும் தண்ணி குடிச்சிட்டு ரோட்டால வாரன், பெரியொரு கோழி சாவல் வேண்டி கொண்டு போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அடே முதலாவது கடனை கொடடா, அதுக்கு பிறகு கோழியை தின்னடா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்திலும் பரிசுத்தமா இருக்க வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. கடன் படக்கூடாது, பட்டா கொடுக்க வேணும். மற்றவன் பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, மற்றவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரன் பொருள்களுக்கு ஆசைப்படக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள நடந்த சம்பவத்தை வாசித்து முடிக்கிறேன். அங்க நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 2வது வசனம். இதுதான் கடைசி வசனம். எழும்பி நின்று ஜெபிக்க பிறகு நியாயாதிபதிகள் 17:2. அன்றியப்பா ஆவியானவரே, அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசை களவு போயிட்டு அதுக்கு நீ சாபமும் போட்டாயே அம்மா. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க கவனிங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே அங்க முன்புக்கு நோவாவுக்கு பேர் இருந்துச்சு. அங்கே இவள் விபச்சாரத்தை வேஷத்தில் வந்த ராகாப்புக்கு பேர் இருக்குது. இந்த பண ஆசைக்குள்ள விழுந்த அந்த பிள்ளை இந்த பேர் வேதத்தில் எழுதப்படவில்லை. இவன் சிலவரை வாலிபனா இருக்கலாம் என்பது என்னுடைய கணிப்பு, என்னுடைய வேத அறிவின்படி இவன் ஒரு வாலிபனா இருக்க வேண்டும். இந்த வாலிபன் என்ன செய்கிறான்? அந்த காலத்துல தாயானவள் 1100 வெள்ளிக்காசை சேர்த்து வைத்திருக்கிறாள். உண்டியலுக்குளையோ நிலத்துக்கு கீழையோ ரங்கு பட்டிகளையோ சேர்த்து வச்சிருந்திருக்கிறாள். இவன் அந்த காசை பார்த்த உடனே படியல் ஒரு ஆசை வந்துச்சது, போன் வேண்டுவோம் என்று சொல்லி, அப்ப போன் வேண்டும் அவன் யோசிக்கல, அந்த 1100 வெள்ளி காசை எடுத்து சுருட்டி போட்டான். ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ஆமென். வெள்ளி காசை சுருட்டினான். ஆமென். அல்லேலூயா. சுருட்டி போட்டு வச்சு கொண்டு நிற்கிறான். தாய் மனுஷி போய் பார்த்துருக்கு, காசை காணல. காசு போச்சோண்டான். காரணம் பத்தி அறிவாளே, பத்தி அறிவாளே, பத்தி அறிவாளே. எடுத்தவன் மண்ணாய் போகட்டும், கல்லாய் போகட்டும், புல்லாய் போகட்டும், பூவாய் போகட்டும். அப்ப இந்த பொடிகள் கேட்கிறான், அட்டே இவ்வளவு காசுக்கு இவ்வளவு சாபம் போடுறாளே படுபாவி. அல்லேலூயா. எல்லா சாபம் யாருக்கு வரப்போகுது? புரிஞ்சு கொள்ளுங்க. பணங்களால் விடுகிற ஏமாத்துகள் என்னவா முடியும்? சாபங்களா முடியும். மற்றவனுக்கு வேண்டிட்டு கொடுக்காத காசுகள் சாபங்களாக முடியும். உடனே அவன் என்ன செய்தான்? களவெடுத்து விட்டேன் தான். மரத்தை போல நான் கிடக்க கூடாது, நீதிமானை போல நான் எழும்ப வேண்டாம். அல்லேலூயா. பாவத்தில் விழுந்து விட்டேன் தான். களவு என்கிற பாவத்துல, பண ஆசை என்ற பாவத்துல விழுந்துட்டேன் தான். ஆனால் திரும்ப எழும்புகிற தாயிட்ட போச்சு, அம்மா சபிக்காதேன, சபிக்காதேன, எடுத்தது நான் தான், இந்தான காசு. அல்லேலூயா. அவள் எண்ணி பார்த்தாள், ஒரு காசும் குறையவில்லை. கையசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுங்கள். அல்லேலூயா. எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவத்தை செய்யுங்க. இந்த பணத்தின் மேல ஆசைப்பட வேண்டாம். பணத்துக்காக சத்தியத்தை விட வேண்டாம். பணத்துக்காக ஆண்டவற்ற வல்லமை இழக்க வேண்டாம். அல்லேலூயா. உழைப்பு இன்றைக்கு வரும், நாளைக்கு வராமல் போகும். ஆனால் ஆண்டவற்ற கிருபை எப்ப
எப்பவும் உங்களை தாங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கையசை சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளைகளை தட்டேந்த கத்தர் விட மாட்டார். பிச்சை எடுக்க கத்தர் விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னுடைய பிள்ளை ஒரு நாளும் பிச்சைக்காரனாய் போக ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் பணத்தை நம்பி நான் வாழவில்லை, கர்த்தரை நம்பி நான் வாழுகிறேன். யாரையும் தட்டி பறிச்சு நான் வாழக்கூடாது. மற்றவனுக்கு கொடுத்து வாழ வேணும். நன்மையாய் கர்த்தர் எனக்கு முடிய பண்ணுவார். ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவார். சில பட்ட கடன்களை கட்ட முடியாமல் இருக்கலாம். ஜெபம் பண்ணி போட்டு அந்த ஆள்கிட்ட போய் சொல்லுங்க, ஒரு மாசம் தாங்க, ஒரு வருஷம் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் கிருபையால அந்த கடனையே மன்னிக்கத்தக்கதான பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யாழ்ப்பாணத்து ஆஸ்பத்திரி கட்டிலே என்னுடைய மனைவி லைன்ல நிற்கும் பொழுது ஒரு சங்கிலியை கண்டுவிட்டார். அந்த சங்கிலியை எடுத்து உடனே மரத்தை போல விழுந்து கிடக்கவில்லை. எடுத்தவர் 4-5 பேர்கிட்ட விசாரித்தார். யாருமே தங்களுடையது இல்லை என்று சொன்ன உடனே நேர எனக்கு போன் பண்ணி கூட கேட்கவில்லை. நேர டாக்டர் அறைக்கு போய் இந்த சங்கிலி இந்த இடத்துல இருந்தது, உரியவிடம் கொடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரங்களை போஷிச்சு கொண்டிருக்கிறார். யாற்றையும் அநியாயம் பண்ணக்கூடாது, யாற்றையும் அடாவடித்தனம் பண்ணக்கூடாது. நியாயமான வந்த ஆசீர்வாதம் அது ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. நான் அறிவித்தலில் சொல்ல வேணும், ஆனா இப்ப பிரசங்கத்துல சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடந்த கிழமை ஒரு ஆள் என்ன கூப்பிட்டு, பாஸ்டர் இங்க வாங்க, எனக்கு தலை விரைக்குது. உண்மையை சொல்றேன், தலை விரைக்குது. அங்கட என்னன்னு சொல்லு, எனக்கு ஒரு உண்மை சொல்லுங்க பாஸ்டர். நான் பொய் சொல்லிட, உண்மையை தான் சொல்றேன். என்ன சொல்லு, உங்களை பற்றி தான். என்ன பற்றியா? என்ன உண்மையா பாஸ்டர்? நீங்க கஷ்டப்பட்ட ஆளா, நீங்க பணக்கார ஆளா? எனக்கு யோசிக்க தலை விரைக்குது பாஸ்டர். சில வேளை பார்த்தா உப்பு பூத்தோடு போட போவீங்க, சில வேளை பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா நிற்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டாளா? எனக்கு வேலை செய்த களைப்பெல்லாம் மாறி, அல்லேலூயா, கர்த்தருக்கு சோத்திரம், ஆமென் சொல்லுங்க. புறம் நான் யோசிச்சேன், ஆவிக்குரியவன் எல்லாரையும் நிதானிப்பான், ஆனா ஆவிக்குரியவனை யாராலும் நிதானிக்க முடியாது. நான் சொன்ன நீங்க என்ன கண்டுபிடிக்க இயலாது. அல்லேலூயா. கஷ்டப்பட்டவனுக்கு கஷ்டப்பட்டவன், ஆமென் சொல்லுங்க. பணக்காரனுக்கு அப்பா அப்படி வச்சிருப்பார், ஆமென் சொல்லுங்க. ஒரு விசுவாசி ஒரு போதகர்கிட்ட சொன்னான், 5 கிலோ அரிசி கேட்டாவான். அப்ப அந்த போதகர் சொன்னார, உங்களோட பாசர் உங்களுக்கு கொண்டு தாரே இல்லையா? அவன் சொன்னான், எங்கட பாசர் எங்களை விட கஷ்டம், பழந்தண்ணி தானே குடிக்கிறாராம் பிரசங்கத்துல சொல்றவர். எனக்கு வந்துட்டு தகவல். அல்லேலூயா. அடுத்து சொன்னேன், சகோதரி, பழந்தண்ணி குடிக்கிறவனுக்குத்தான் நான் பழந்தண்ணி, ஆமென் சொல்லுங்க. இப்ப உம்முடைய அக்கவுண்டுக்கு எவ்வளவு காசு போட வேணுமோ அதை போடக்கூடிய நிலையில கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வந்தே கடன் கேட்டுடாதீர்கள். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவற்றை அக்கவுண்ட் நம்மகிட்ட இருக்க. அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கிட்ட சொன்ன அவர் கொடுக்க போறார். இந்த 1 கோடி கொடுத்துட்டார் சேர்ச்சு கட்ட. அல்லேலூயா. இன்னும் 1 கோடி கொடுக்க போகிறார். 3 நாளைக்கு கொண்டாட்டம் பண்ணத்தக்கதாக மாடு கொடுக்க போறார். இப்பவே கிட்டுனையா கொண்டு நாம கட்டி விட்டுட்டார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் தேவனாக, நன்மைகளின் ஆண்டவராக, ஊற்றுக்காரனராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் எழுந்து நின்று ஜெபத்தோடு இந்த ஆராதனையை நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம். அல்லேலூயா. குடி வரியில விழுந்த நோவா அநீதிமானாக அந்த குடி வரியிலிருந்து எழும்பினான். அல்லேலூயா, அல்லேலூயா. விபச்சார வேசித்தனத்தில் விழுந்த ராகாப் நீதிமானாக எழும்பி நின்றாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பண ஆசையில களவுல விழுந்த அந்த வாலிபன் உத்தமனாய் எழுந்து நின்றார். அல்லேலூயா. இன்றைக்கும் நாங்கள் நீதிமான்களாய் எழுந்து நிற்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான்,
நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட கையதட்டு நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆண்டவரே ஆண்டவரே என் கல்வாரை அவரிடம் அநீதியே இல்லை. ஆண்டவரே கல்வாரை அவரிடம் அநீதியே இல்லை என்று முழக்கம் செய்து கையத்தட்டே செழுமையும் பசுமையும் ஆய் வளர்வோம் என்று முழக்கம் செய். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.